ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நல்லமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் நான் மகளிர் சுய உதவி குழு மூலயமா ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். வெளியே நம்ம எங்கே கிளம்புறனாலும் வீட்டில் இருந்த வேலையை முடிச்சுட்டு போனால் நமக்கு அங்கே போய் செய்ய வேண்டிய வேலையில் நம்ம கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணேன், காலையிலே 10 மணிக்கெலாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க கிளாஸு. அதனால் 10 மணிக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலை எல்லாமே செஞ்சுட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக 10 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது 2 நாள் ப்ரோக்ராம். இது 2 நாள் ட்ரைனிங்கு. அதில் ஃபஸ்ட்டு நாள் இந்த க்ரோஷா ஒயரில் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டே இந்த ஆர்கானிக் பேட் இல்லையா, அதை செய்கிறத பற்றி ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க. இந்த வெஜிடபிளாக போட்டு ஒரு சூப்பு, கார்னு, இந்த கீரை தண்டு எல்லாமே கலந்த மாதிரி ஒரு சூப்பு. அதுக்கப்புறம் கொழுக்கட்டையும் கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ் முடிஞ்ச பிறகு மொத்தம் 50 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. இதில் 10 பேராக சேர்த்து ஒரு 5 குரூப்பாக பிரிச்சுட்டு அவங்கவுங்கள சர்க்கிளாக உட்கார வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு கிட்டு கொடுத்தாங்க. அந்த கிட்டில் என்னென்ன இருந்ததுன்னா 4 உள்ளன் நூல், ஒரு பென்னு, ஒரு கட்டரு, ஒரு ஸ்கேலு, ப்ளஸ் அந்த க்ரோஷா பின்னுற ஊசி, ஒரு பென்னு, ஒரு பேப்பர். ஏதாவது நமக்கு புரியலன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பேப்பரும் கொடுத்துருந்தாங்க. ஒரு குரூப்பாக 10 பேருன்னு சொல்லிவிட்டு 5 குரூப்பாக பிரிஞ்சு தனித்தனியாக உட்காந்துட்டோம். இந்த ஒரு நாள் ட்ரைனிங்கில் என்ன கற்றுக்க முடியுமோ அதை சூப்பராகவே சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு நம்ம கட்டுவோம் இல்லையா, அந்த கயிறு, அது மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு புதுசாக போடுறவங்களுக்கு அந்த ஊசியும் பிடிக்க தெரியாது, நூலையும் இழுக்க தெரியாது இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நாட் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு சின்ன பர்ஸ் மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது 2 பீஸாக செஞ்சு அதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வீட்டில் போய் ஜாயின் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. செய்கிறவங்க கடகன்னு செஞ்சிட்டோம். புதுசாக செய்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கும் ஆனால் ட்ரைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டியாக ரோஸ் செய்ய கற்றுக் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு பட்டன் ரோஸ் மாதிரி சூப்பராக இருந்தது. இதையும் அதாவது செய்ய தெரிஞ்சவங்க கடகடன்னு செஞ்சுட்டாங்க. அந்த பர்ஸே 2 சைடு போட்டு ஜாயின் பண்ணி அதுக்கு அழகாக கைப்பிடி மாதிரி வச்சு அதை காட்டினாங்க. எல்லாமே செஞ்சு டேபிள் மேலே டிஸ்பிளே பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தேவையான அளவு சைஸ் இது பட்டன் ரோஸாகவும் செய்யலாம், இல்லை பெரிய ரோஸாகவும் செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அளவும் சொன்னாங்க. அளவெல்லாம் மார்க் பண்ண சொன்னாங்க. பேப்பரில் அது எல்லாமே குறிச்சிக்கிட்டோம். இது மாதிரி செஞ்சு கூட நம்ம இந்த கூடைங்களை கூட நம்ம அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம். இதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக சென்டரில் ஸ்டோனோ இல்லை சைடு ஃபுல்லாகவே சின்ன சின்ன ஸ்டோனோ கூட நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இது இனிமேல் நம்மளுடைய டெக்கரேஷன் தான் இது பண்ணுறது. மதியம் லஞ்சு முடித்தோடனே அந்த ஆர்கானிக் பேட் செய்கிறதுக்காக ஒரு ட்ரைனர் விழுப்புரத்துலேருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க. சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பரு, அவங்க கிளாஸ் காண்டாக்ட் பண்ணுறாங்களா ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும், அதோடைய டீட்டெயிலு எல்லாமே அவங்க சொல்லியிருந்தாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்குரிய சூப்பரான வேல்யூபிள் கிளாஸ் தான் இந்த ஆர்கானிக் பேட் கிளாஸு. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ட்ரைனிங்கிறதுனால இது தாராளமாக உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஐடியா இருந்தால் கூட இந்த மாதிரி ஆர்கானிக் பேட் பிஸ்னஸ் பண்ண ட்ரைனிங்கில் கலந்துக்கின அனைவருக்குமே செம்ம சூப்பரான லஞ்சுங்க. இவங்களுக்கு அது இல்லை பத்தலை அப்படின்ற எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்சும் ஸ்நாக்ஸும். லஞ்ச் முடித்த உடனே அப்புறம் 2 வெரைட்டியில் அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த டெலிவரிலாம் ஆன பிறகு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பேடும், அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற 2 பேட் சிஸ்டமும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கிட் எல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க இந்த 50 பேருக்குமே. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த பேடு பிளாஸ்டிக்ன்றதுனால அது நிறைய பேருக்கு இந்த குழந்தை சீக்கிரம் பிறக்காமல் இருக்குது, நீர் கட்டி வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக் பேடு யூஸ் பண்ணோம்னா உண்மையுமே நல்ல பெனிஃபிட்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது மாதிரி கிடச்சுன்னா கண்டிப்பாக கலந்துங்க. பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிச்சையாக இருக்கக்கூடிய வழிகளையும் அதை செயல்படுத்துறதுக்கான திட்டங்களையும் அழகாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸ்பீச் எல்லாமே மோட்டிவேஷன் ஸ்பீச் தான். அடுத்த தலைமுறை உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம இது மாதிரி நீர்க்கட்டிகள், இந்த குழந்தை பிறக்க லேட்டாகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக் பேடு அவங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். லாஸ்ட்டு நாள் ஐ ஆஃபீஸர்லாம் பேசி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க 2 நாள் ட்ரைனிங் முடித்ததுக்காக. க்ரோஷா ஒயர் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த ட்ரைனர் அவங்களுடைய ட்ரைனிங்கில் யார் பெஸ்ட்டாக செஞ்சாங்கன்றதுக்கு அவங்க சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.